ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். எப்பவும் நாசமாக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் அசீஃப். இன்று நம்மோடு குழந்தைகள் உரிமை செயல்பாட்டாளர் தேவநேயன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். போன முறை பேசின இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். போன முறை நம்ம பேசும்பொழுது தேர்தல் முடிவுகள் அடுத்த நாள் வர இருந்தது. அதற்கு முந்தைய தினம் நம்ம பேசணும். அப்ப பேசுனது தொடர்ச்சியாக தான் நான் இப்ப இதை பாக்குறேன். ஏன்னா அன்னைக்கு நம்ம பேசும்பொழுது தேர்தலுக்கு குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், வாக்கு சேகரிப்பதற்கு குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யாரால் என்றால் தாவேகாவால். இப்ப நாளைக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட் வந்தா அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம அதை பத்தி பேசணும். ஒரு விழிப்புணர்வாக அந்த வீடியோவை பேசணும். குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய வகையில் அதை பேசணும். தேர்தல் அவர்களுக்கு ஆதரவாக வந்திருக்கு. இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும். ஆனா இப்ப கேள்வி, குழந்தைகள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறார்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகள் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த ஆட்சி. உண்மையில அதை மறுக்கவே முடியாது. குழந்தைகள் அப்பட்டமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருக்கேன், நான் நண்பர்கள்ட்ட பேசியிருக்கேன். எல்லாரும் சொன்னது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை சொல்லிச்சு, என்னுடைய பேத்தி சொல்லிச்சு, பேரன் சொல்லிச்சு அப்படின்னு போய் ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ குழந்தைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. குழந்தைகள் பாதுகாப்பா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 40 நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. கடந்த அதற்கு முந்தைய ஆட்சிகள் எல்லாம் இப்படி ஒரே ஒரு சம்பவம் நடந்தா மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும் எல்லாராலும். எப்படி ஒரு குழந்தை எப்படி நீங்க இப்படி பயன்படுத்துறீங்க, எப்படி பள்ளியை நீங்க இப்படி பயன்படுத்துறீங்க, பள்ளிக்குள்ள அவரை எப்படி அனுமதிச்சீங்க, எப்படி ஒரு அமைச்சர் குழந்தையோட காலை பிடிக்கலாம், குழந்தையோட உடலை தொடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா என்ன இருக்கு, பூதாகரமா இருக்கும். ஆனா 40 நாள்ல லைனா இவ்வளவு விஷயம் நடக்குது. குழந்தைகள் பாதுகாப்பா இருக்காங்களா? ஒவ்வொன்றா பேசுவோம். முதல்ல குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழ்நாட்டுல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது இந்த தேர்தல் முடிவு என்பது என்னை போன்ற சமூக செயற்பாட்டால், குறிப்பா எனக்கு குழந்தை உரிமை செயற்பாட்டாளுக்கு தமிழகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பேரிடர், டிசாஸ்டரா தான் பாக்குறேன். டிசாஸ்டர். ஆமா, தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா இது எப்படின்னா, தேர்தல்களில் குழந்தைகள் பங்கேற்பார்கள், தேர்தலில் குழந்தைகளை பயன்படுத்துவார்கள். ரெண்டு இருக்கும். எப்பவுமே எல்லா தேர்தலும் நடக்குது, இந்திய தேர்தல் வரலாற்று நடக்கும். ஆனா ரெண்டுமே தடை செய்யப்பட்டது, ரெண்டுமே பண்ணக்கூடாது. இந்த தேர்தலில் நடந்தது என்னன்னா, இது குறிப்பா தமிழ்நாட்டு தேர்தல், வேற எந்த மாநிலத்தில் நடக்காது. குழந்தை மீது நடக்கிற சுரண்டல், எக்ஸ்பிளாய்டேஷன், குழந்தையை முழுமையா பயன்படுத்தி குழந்தைகளை சுரண்டி வெற்றி பெற்றது. குழந்தைகளை எக்ஸ்பிளாய்டேஷன் என்ன, குழந்தை கொத்தடிமை குழந்தையாக்குறது, குழந்தை உழைப்பாளராக, அதை சுரண்டல் சொல்லுவோம். ஒரு குழந்தை உரிமை மீறல். அப்ப குழந்தைகளை பயன்படுத்தி முழுமையாக ஒரு வெற்றி பெற்ற தேர்தலாக மிக மிக மோசமான, மிக 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 கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. வருத்தத்துக்குரிய விஷயம். இது திரும்ப நடக்கக்கூடாது, இது நடக்கவே கூடாது. ஏன்னா குழந்தைகள் என்பவர் ஒரு குழந்தைங்கிறது வாழ்க்கையில் அற்புதமான பருவம். அந்த குழந்தையை சுரண்டி நாசமாக்குவது என்பது குழந்தை பருவத்தை நாசமாக்குவது. அதற்கு குழந்தை பருவத்தை நாசமாக்குவது என்பது அதனுடைய குழந்தைமையை இழப்பது, சைல்ட்ஹுட்டை அழிச்சிறது. அது பிஞ்சிலேயே மாம்பழத்தை சாப்பிடுவோமா? பிஞ்சு மாம்பழம் சாப்பிடும், பிஞ்சிலே வெம்பிடுச்சுன்னுவோம். அப்ப குழந்தை மனசுல ஒரு விஷத்தன்மை உருவாக்கி அவரை நாசமாக்கி அவங்க முழுசா ஆகிட்டா அது எப்படி அது தன்னுடைய குழந்தை பருவத்தை இழந்துரும், வருகாலத்தை இழந்துரும். எப்படி ஆயிடுச்சு? அந்த சூழல்ல தான் தமிழ்நாடு இருக்குன்னு பாக்குறேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. அதுல இருந்து எல்லா நாடுகளும் அதிகரிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல நம்மை போன்ற சமூக நீதிக்காக பாடுபட்ட, பின்பு நமக்கு உழைத்த, முன்பு நடந்த சமூக கட்டமைப்புகள் தாண்டி தனக்கு ஏற்பட்டது மித்தவங்க ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்குகளை பதிவு செஞ்சு அதிகரிச்சிருக்கு. அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். எப்படின்னா 6996 வழக்குகள் போக்சோல 2024 தான் வந்திருக்கு. 2025 கூட வரல, ஏன்னா NCRB டேட்டா படி. அப்படின்னு எனக்கு நடந்தது, என்னோட குழந்தைக்கு நடந்தது, மித்த குழந்தைக்கு நடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குடும்ப கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு எல்லாம் தாண்டி, காவல் நிலைய கட்டமைப்பு எல்லாம் தாண்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது அப்ப இது நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ரிப்போர்ட்டிங் அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ். ஆனா கன்விக்ஷன் ரேட் இருக்கா அப்படிங்கிறது இல்லைங்கிறத ஒரு நிதர்சனம் ஒண்ணு. ஆனா இப்ப இங்க நடந்திருக்கு என்ன நடத்துனா, குழந்தைகளால் உருவான அரசு குழந்தைகளுக்கான அரசா இல்ல, குழந்தைகளுக்கு எதிரான அரசாக இருக்கிறது நம்ம மிகப்பெரிய வன்முறையா இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு வன்முறைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப ஏதாவது ஒரு சின்ன வன்முறை நடந்துச்சுன்னா நாடே
அப்படியே கொந்தளிக்கும். நீங்க பாத்துருக்கீங்க சின்ன சின்ன வன்முறை இருந்தாலும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த 40 நாள்ல வன்முறை இவ்வளவு நடந்துச்சு. எல்லா இடத்துல குரல் எழுப்புறாங்க, சமூக வலைத்தளங்கள் அதிகமா பேசப்படுது. முன்னத்தோட இன்னைக்கு வந்து வெளியே வந்து உடனே தெரிஞ்சிருது. ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்முறை பண்ணி கொலை செய்யப்படுறாங்க. மிகப்பெரிய கொடூரம். அது எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கணும் அப்படின்னா, நாடே அலாம் இருக்கு. ஆனா வந்து அந்த அளவுக்கு பேசப்படல. அது வந்து என்ன அரசியல் ஆக்கப்படலையே அப்படிங்கிறதா. இதுல என்ன நடந்துச்சுன்னா, இந்த குழந்தைகளால் உருவான, குழந்தைகளுக்கான அரசாங்கம் சொல்ல மாட்டேன், குழந்தைகளால் உருவானங்கிற குழந்தைகளை பயன்படுத்தி உருவான அரசாங்கம் கூட வார்த்தை சொல்லலாம். அந்த அரசாங்கம் சட்டமன்றத்துல கூடுறாங்க, பேசுறாங்க. ஒரு வார்த்தையாவது யாராவது ஒருத்தர் நீங்க வந்து உங்களால வந்து அரசு கவலைப்படாதீங்க நான் உங்களோட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? ஆனா என்ன சொன்னாங்க? நண்பா நம்பீஸ் என்னை உங்களை வந்து வீட்டுல அம்மா அப்பாவை நெருக்கு, அம்மா அப்பாவுக்கு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுங்க, எனக்கு போய் அழுத்துங்க. இன்னொரு பக்கம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்னோட நான் குட்டி நண்பர்களுக்கு நன்றினால சொன்னீங்களே, இதான் நன்றி கடன். அது யாரை நம்பி போவீங்க? ரொம்ப முக்கியமான பாயிண்ட தொட்டிருக்கீங்க. சட்டப்பேரவையில வழக்கம் போல ஒரு மற்ற மேடைகள்ல பேசுற மாதிரி தான் சட்டப்பேரவையிலையும் முதலமைச்சர் பேசினாரு. இப்ப குறைந்தபட்சம் நண்பீஸை வந்து அவர் தொட்டு பேசிருக்கணும். நீங்க என்ன சொல்லிருக்கணும்? உங்களை என்ன நம்பி ஏதாவது ஒரு நம்பிக்கை நீங்க வந்து அழுத்தம் கொடுத்துட்டீங்க, நீங்க வந்து ஏதோ பண்ணியாச்சு, நீ குழந்தைகளை அழுத்தம் கொடுத்தீங்க, ஒரு உளவியெல்லாம் ஒரு சிக்கல் உருவாக்குனீங்க, குழந்தைகளை வந்து மிகப்பெரிய கொடூரமான வன்முறைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் உற்றோர்களும் சொல்லி அழுத்தம் கொடுத்து, இந்த யார் ஓட்டு போட்டா யார் வேட்பாளர் என்னன்னு தெரியாமல் அப்படி ஒரு அரசு அமைஞ்சிருச்சு. நான் ஓப்பனாவே பேசுறதுல என்ன கொடுமைன்னா, நீங்க சட்டமன்றத்துல பதில் சொல்ற கடமை இருக்கு. நாங்க யாரா இருந்தாலும் ஜனநாயகத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறோம். ஜனநாயகத்தில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் தான் முதல்வர், அவர்கள் தான் அமைச்சர்கள், அவங்களாம் அரசு அதை ஏற்றுக்கொள்கிறார். அது கண்டிப்பா அதான் ஜனநாயகம். வேற வழியே இல்லை. நான் இல்ல ஏத்துக்க முடியாது சொல்ல முடியாது. அது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம். நான் ஜனநாயகவாதியாரும் நான் கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உண்மையான ஜனநாயகவாதி நீ குழந்தைகளால் உருவான அரசா தான் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வந்திருக்கு இன்னைக்கு வந்து இது மாதிரி நடந்துருச்சு, நாங்க உடனே பண்றோம். நான் எனக்கு உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கேட்கிற உடனே வந்தோடனே நீங்க சிங்கப்படைங்கிறீங்க. நான் கேட்கிற வருத்தமா இருக்கு. என்ன சிங்கப்படை? நான் முதல்ல கேட்கிறேன், இந்த சிங்கப்படை என்னத்தை செய்யும் நினைக்கிறேன், எது செய்யாதுங்கிறத நிதர்சனம். எப்படி சொல்றேன்னா, வரலாற்று பின்னணி பார்க்கணும். குழந்தைகளுக்காக இருக்க அமைப்புகள் எப்படி இயங்கிட்டு இருக்கு? முன்னாடி இருந்த அமைப்பு இருந்துச்சு, அந்த அமைப்பு என்ன, அந்த அமைப்போட நிலைமை என்ன? ஸ்டேட் ஜுவனைல் போலீஸ் யூனிட், டிஸ்ட்ரிக்ட் ஜுவனைல் போலீஸ் யூனிட், சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர், இது ஆல்ரெடி இருக்கு. இதை தாண்டி மகளிர் காவல் நிலையம் பெண்களுக்கு. இதுக்கப்புறம் பொள்ளாச்சியில நடந்த பாலியல் வன்முறை நடக்கிறதுல எடப்பாடி அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக நடக்கிற வன்முறை தடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க. இத்தனை கட்டமைப்பு இருந்தும் இந்த சிங்கப்பெண் அடிஷனலா இதுக்கு நீங்க வந்து கட்டமைப்பு பண்ணீங்களா? சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசருக்கு தனியான ஒரு அங்கீகாரம் உண்டா? தனி ஏதோ ஒரு லா அண்ட் ஆர்டர் மாதிரி உண்டா? கிடையாது. கிரைம் மாதிரி உண்டா? அது முழு நேரமா உண்டா? கிடையாது. இந்த ஜுவனைல் போலீஸ் உண்டா? கிடையாது. அப்ப கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு எல்லா காவல் நிலையத்திலும் கிடையாது. அப்ப சிங்கப்பெண் மட்டும் எப்படி போய் பறந்து அப்படி ஆகாயத்துல பறந்து போயிருப்பாங்களா? உங்க சினிமேட்டிக்கான தோற்றம் தான் இருக்கா? ஏற்கனவே குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் பெண்களை பாதுகாப்பதற்குமான கட்டமைப்பு இருக்கு. அது வலுப்படுத்தல். அது ஏன் நீங்க இந்த புதுசா ஒண்ணு வருதுன்னா என்ன காரணம்? புதுசா ஒண்ணு கொண்டு வரீங்க, என்ன காரணம்? இதெல்லாம் இயங்கல, ஏன் இயங்கல அப்படின்னு ஏதாவது ஒரு ரிவ்யூ இருக்கா? ஏன் சிங்கப்பெண் கொண்டு வந்தீங்க? நான் வந்து எனக்கு அதுல முரண்படல. ஏன் சிங்கப்பெண் கொண்டு வந்தீங்க? சிங்கப்பெண் எல்லா காவல் நிலையத்தில் இருக்கிறாங்களா? இந்த சிங்கப்பெண் இப்ப எப்படி போவாங்க? அப்படி பறந்து போயிருவாங்களா? இவங்களுக்கு என்ன கட்டமைப்பு இருக்கு? இந்த கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் இது வரைக்கும் இருந்தாங்களா? என்ன பண்ணாங்களா? ரிவ்யூ பண்ணாங்களா? இல்ல போக்சோல வந்து தமிழ்நாட்டுல போக்சோவுடைய கன்விக்ஷன் ரேட், தண்டனை விதம் 20-25 தான் இருக்கு. அதை பத்தி பேசுனாங்களா? நான் ஒரு வழக்கு சொல்றேங்க. நீங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 2017 கடைசி 2018 துவக்கத்துல வந்து ஒரு 7 வயது பாப்பாவை தஸ்வந்துங்கிற ஒரு பாலியல் ஒண்ணு கொலை பண்ணா எரிச்சா. உங்களுக்கு தெரியும் கொலைப்பாக மிக கொடூரமான, மிக மிக கொடூரமான, மிக 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 கொடூரமான, உலகம் முழுவதும் அது இருந்துச்சு. எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் கடுமையா வாதம் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து அந்த தஸ்வந்துக்கு பெயில் கொடுத்துச்சு. அது கடுமையா பேசப்பட்டுச்சு. இந்த பெயில்ல வெளியே வந்து அவங்க அம்மா கொலை பண்ணா. அதுக்கப்புறம் கடுமையா இந்தியா முழுவது பேசப்பட்டு கடுமையான எதிர்ப்புகள் வந்து அந்த அரசு உடனே கவனத்துல எடுத்து உடனே என்ன பண்றாங்க, வழக்கு ரன் பண்றாங்க. செங்கல்பட்டு நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் தூக்கு கொடுக்குது. நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் தூக்க உறுதி செய்யுது. உச்ச நீதிமன்றம் விடுதலை செஞ்சது. நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறீங்க, எப்ப போடுவீங்க? ஏன் தோத்தா? ஏன் நீங்க உலகம் முழுதும் பேசப்பட்ட ஒரு தஸ்வந்துங்கிறவன் 7 வயது பாப்பாவை கொலை செய்து நாசமாக்கி கேட்ட, நான் எனக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உண்மையான அரசு வந்து என்ன பண்ணிருக்கணும்? அப்பீல் போய் ரீஇன்வெஸ்டிகேஷன் போயிருக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து நீதி பரிபாலன முறையில் இருக்கிற சிக்கல், நான் கேட்கிறேன், நீதி பரிபாலன முறையில் அந்த குழந்தை தன்னிச்சையாக தானே பாலியல் உணர்வு பண்ணி தானே இறந்து தானே தீட்டு கொண்டுச்சா? எதுவும் நடந்திருக்கும்ல? ரீஇன்வெஸ்டிகேஷன் போகணும்ல, யாருன்னு கண்டுபிடிக்க அது ஒரு தேவை. அப்ப எந்த நம்பிக்கையில குழந்தைக்கு நீதி வரும்? அப்ப நீங்க அது ஏன் இதை பத்தி பேசல? சரி, அடுத்து வரங்க. இப்ப வந்து குழந்தைகளுக்கான இருக்கிற அமைப்பு வந்து சைல்ட் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ், அதாவது மாநிலத்துல இருக்கிற ஒரு குழந்தைகளுக்கான இயக்குநரகம், அதாவது ஒரு செக்ரட்டரி கீழ் இருக்கிறது. அதுக்கு தலைமை இல்லாம இருக்கு 5 மாசமா.
அப்ப நீங்க குழந்தை நலன் பேணுங்கிற அரசாங்கமா இருந்தா ஏன் வந்து சைல்ட் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுங்க. அப்ப நீங்க குழந்தைன்னா நீ கண்டுக்க மாட்டீங்களா? அப்ப குழந்தைன்னா செலவுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீ குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை அதிகரிச்சு கொண்டு இருக்கிறது. இந்த 40 நாள்ல அதிகபட்சமான நடந்திருக்குன்னு சொல்றோம். அப்ப அதை பாதுகாக்கிற அமைப்புக்கு தலை இல்ல, தலைமை கிடையாது. பாகுபாடு இல்லாம குழந்தைகள் விஷயத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. எனக்கு வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத அற்புதமான பருவம். எல்லாரும் குழந்தை கொண்டாடு. குழல் இனிதி ஆள் இனிதி வள்ளுவர் சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? இப்ப நம்ம கேட்கிறோம் என்ன கேள்வி, ஏன் தலைமை இல்ல? சரி, குழந்தைகளை மீட்கிற அமைப்பு அது வந்து சைல்ட் ஹெல்ப்லைன் 1098, அது ஒன்றிய அரசு பண்ண மிகப்பெரிய கொடூரமான தவறுதல்ல. அவங்க வந்து முதல்ல வந்து தனியா நம்ம அந்த சமூக அமைப்புகள்லாம் சேர்ந்து நடத்தாங்க, தொண்டு நிறுவனம் சேர்ந்து நடத்துறாங்க, அரசாங்கம் நடத்த சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 7 மாசமா டிராவல் பணம் கொடுக்கல. அதான் நீங்க சொல்றது வந்து குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் பட்சத்துல அந்த குழந்தையோ இல்ல அந்த குழந்தைக்கு சார்பாகவோ யாரோ கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டோம். தமிழ்நாடு போன்ற மாநிலங்க சாதாரண குக்கிராமத்து வரைக்கும் இந்த 10, 9, 8 கொண்டு போயிட்டு எப்படி கொண்டு போனா, போன அரசாங்கம் வந்து எல்லா பாட நூல்களிலும் முன்பக்கம் பின்பக்கம் வகுப்பறையில பேருந்துகள்ல எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டோம். இன்னைக்கு அந்த அமைப்புக்கு வந்துங்க வேலை செய்யறவங்களுக்கு 40% சம்பளம் கொடுத்துருக்காங்க. அவனுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த எடுக்கிற அந்த பொறுப்பாளர்களுக்கே தனக்கே சம்பளம்லாம் எப்படி போய் குழந்தை ரெஸ்கியூ பண்ணுவாங்க? என்ன காரணம்? யார் ஆக்சுவலா சம்பளம் கொடுக்க வேண்டியது? இது வந்து ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, இது வரைக்கும் 5 ஆண்டுகள் ஏதாவது அப்படி நிறுத்தி இருக்காங்களா? இல்ல. இதுக்கு முன்னர் 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு இருந்து பணம் வராட்டினாலும் மாநில அரசு கொடுக்கும். அது எப்பவுமே கொடுக்கும். ஏன்னா இது வந்து மிக முக்கியமானது. இன்னைக்கு வந்து குழந்தைகள், சமூக பணி, நம்ம ஹெல்த், கல்வி போன்ற இடத்துல என்ன பணம் வரலினா கூட பாத்திருப்பீங்க. உங்களுக்கு SSI பணம் வரலினா உடனே என்ன பண்ணாங்க, நாங்க பாத்துக்கிறோம். அந்த மாதிரி என்ன பண்ணா இங்கிருந்து மாத்தோம். அதுக்கு என்ன வேணும்? வில் வேணுங்க. எனக்கு செய்யணுங்கிற ஆர்வம் வேணும், அக்கறை வேணும், கரிசனை வேணும். இப்ப எங்க நிக்கிறேன்னா, நீங்க வந்து குழந்தைக்கான அரசாக இல்லை, குழந்தைகளுக்கு எதிரான அரசாக நடந்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்ல வரக்காந்து இந்த எடுத்துக்காட்டு. அப்ப இதுக்கு வரல. இப்ப நீங்க என்னாச்சு, உங்களுக்கு 40% கொடுத்தா எப்படி போவாங்க? இப்ப முன்னாடியில என்ன பண்ணுவோம், வேலை செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறையும், கால் அட்டன் பண்றவர்களுடைய அந்த கால் அட்டன் பண்றதோட எண்ணிக்கை. ஆமா, என்ன முன்னாடி என்ன நடந்துச்சுனாங்க, சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா முழுவதும் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்சஸ் உருவாக்கப்பட்ட அற்புதமான கட்டமைப்பு. 628 மேற்பட்ட மாவட்டங்கள் இந்தியா முழுவதும் உருவாக்குனாங்க. 3 மணி நேரத்துல குழந்தை போய் மீட்டுட்டு வந்த வரலாறு உண்டு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டோட துரதிர்ஷ்ட வருத்தமாக இருக்கிறதுங்க. இன்னைக்கு 1 நாள் 2 நாள் கழிச்சு மீட்க முடியாத நிலை கொண்டு போயிட்டாங்க. என்ன நடக்கும்? எனக்கு ஒரு பாலியல் வன்முறை நடக்குன்னு ஒரு குழந்தை தொலைபேசி பண்ணுதுன்னு வச்சுங்க, 1 நாள் கழிச்சு மீட் அதோட எவிடன்ஸை நிறுத்த முடியுமா? முதல்ல குழந்தையை காப்பாற்ற முடியாது. என்னங்க நீங்க, அவங்க குரலற்றவர்கள். குழந்தைனா வாய்ஸ்லெஸ், பவர்லெஸ். நான் என்ன கேட்கறேன், நீ குழந்தைகளால் உருவாக்கின அரசுன்னு நீங்க பேசிக்கிறீங்க. நீ குழந்தைகளால் உருவாக்கப்பட்ட அரசு சொல்றீங்க. இப்ப எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க இப்ப நீங்க ஒரு பக்கம் வந்துங்க, நீங்க குழந்தைகளுக்கு நான் வந்து நீ குழந்தைகளை வந்து அரசியலாக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா குழந்தைகள் வந்து அது ஒரு பருவம், அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கான அரசியல்ங்கிறது நீங்க சொல்வது போல அவங்க தொடக்கத்துல இருந்தே குழந்தைகிட்ட ஓட்டு கேட்டாங்க, ஓட்டு போட்ட குழந்தைகளுக்கு, ஓட்டு போட வைத்த குழந்தைகளுக்கு நன்றி வரைக்கும் சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க முதல்ல சொன்னீங்க இப்படியாக தேர்தல் சமயங்கள்ல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நாங்க புகார் அளிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த புகார் நிச்சயமாக தாவேக்காக்கு எதிராகவும் நீங்க அளிச்சிருக்கீங்க. இந்த புகார் மீது என்ன நடவடிக்கை இருந்து? என்னன்னா, நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால கொடுத்துருக்கிறோம். அது வந்து முறைப்படி அவங்க விசாரிக்கிறேன். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இது நாளைக்கு இது ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. இந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, நடவடிக்கை நாளைக்கு கூப்பிட்டு குறைந்தபட்சம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி, குறைந்தபட்சம் கூப்பிட்டு விசாரிங்க. குழந்தைகளை சுரண்டி இருக்கிறீங்க, குழந்தைகளை சுரண்டதுக்கான 1, 2 இல்லைங்க, நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. நீங்க இப்ப வந்து என்னாச்சு, கொஞ்சம் எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாத நிறைய பேர் டெலீட் பண்ணிட்டு வராங்க. இப்போ அப்படிங்கிறத பார்த்தா கூட 30 இருக்கு. இப்போ நூற்றுக்கணக்கான வீடியோஸ் குழந்தைகள் தன்னோட பெற்றோரோட பேசுவது, பெற்றோர்களை எடுத்து சமூக வலைத்தளம் பதிவு பண்ணுது, ஜாலியா போட்டு நீங்க விளையாட்டா பண்ணி குழந்தைகள் என்னங்க, குழந்தை பருவத்தை வந்து நாசமாக்க பல்வேறு விதம் உண்டு. சிரிக்க வச்சு கூட குழந்தை நாசமாக்கலாம். நீங்க அடிச்சுதான் சுரண்டணும் இல்ல, சிரிக்க வச்சே குழந்தையோட மனசுல போய் நின்று போட்டு நீங்க கொண்டு. இப்ப இந்த குழந்தைய நீங்க நாசமாக்கிட்டீங்க. நீங்க அது இந்த பருவம் போச்சு. அடுத்து அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பருவமா வரும்? இளைஞரா வரும்போது எந்த சிந்தனையில் வரும்? இப்ப அதனோட நீட்சி தாங்க நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் குழந்தை பயன்படுத்திருக்காங்க. அதுதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இப்போ முதலமைச்சரினுடைய பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள்ல தாவேக்காவினர் போறாங்க. குழந்தைகளை விஜய் அவர்கள் பேரை சொல்லி, முதலமைச்சரின் பேரை சொல்லி வாழ்கன்னு கோஷம் போட வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? இது நடந்திருக்கா? இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்க. என்னன்னா, மிகப்பெரிய கொடூரமான சுரண்டல். நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடங்களுக்குள்ள நீங்க வந்து அரசியல் போகக்கூடாது. பள்ளிக்கூடங்கள் தனி அமைப்புக்கு, தனி கட்டமைப்பு. நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல என்னென்னலாம் செய்யலாங்கிறதுக்கான எல்லா ரூலிங்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு. எல்லாம் மீறி இருக்காங்க. இப்ப நான் சொல்ல, விஜய் மாமான்னு வாழ்கன்னு சொல்ல வைக்கிறீங்களே,
விஜய் மாமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து 3 மணி நேரம் குழந்தைகள் கொண்டு வந்து வெயில நிக்க வச்சு அவரோட முகத்தை போட்டு உலக சாதனை பண்றீங்களே. நான் கேட்கறேன், அதே பள்ளிக்கூடம் எந்த நிர்வாகமா இருந்தாலும் சரி, இல்ல அதே கல்வித்துறை கேட்கறேன், இதுக்கு முன்னாடி ஒரு அரசுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா? அந்த முதல்வருக்கு பண்ணிருக்கீங்களா? எனக்கு அது கிடையாது. அது கிடையாது. நீங்க ஒரு ஆள் போய் பள்ளிக்கூடத்துல தவறா பேசிட்டாங்கிறக்க வேண்டி நம்ம முழுமையா உட்கார்ந்து தமிழ்நாடு முழுது குரல் எழுப்புனதுக்கு யாரெல்லாம் போகலாம் யாரெல்லாம் போக கூடாதுங்கிற நாம்ஸ் இருக்கு. இந்த நாம்ஸ் வயலேட் பண்ணிருக்காங்களே, அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாமா இல்லையா? நீங்க குழந்தைகளோட அறம் இருக்குங்க. குழந்தை பருவத்துல நீங்க நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு பள்ளியில, சென்னையில தான் ஒரு பள்ளியில நினைக்கிறேன், அவர் பேரு கூட எனக்கு டக்குனு ஞாபகம் வேண்டாம், நம்ம தேவையில்ல அவர் விளம்பரம் கொடுக்க வேண்டாம், அவர் சாமி ஆயிட்டா இருப்போம். அந்த சாமியார் போய் பேசுனது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கு பிறகு எஸ்ஓபி எல்லாம் வகுத்தாங்க. அதற்கு பிறகு யாருமே அப்படிலாம் பள்ளியினுடைய அனுமதி, மாவட்ட கல்வி அலுவலரினுடைய அனுமதி இல்லாமல் போய் பேச உள்ளே போக கூடாது அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கு. அதெல்லாம் மீறி இருக்காங்க, முழுமையா விதிகளை மீறி இருக்காங்க. மிகப்பெரிய வன்முறைன்னு சொல்றேன், மீறல் இல்லைங்க, வன்முறை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க குழந்தைங்க வந்து இப்ப இந்த பருவத்தையும் நாசமாக்கிட்டீங்க. ஒரு நடிகர் தான் நீங்க, அடிப்படையில நீங்க ஒரு அரசியல் தலைவரா குழந்தைகளுக்கு மனசுல இருக்காது. அதாவது அறியா பருவம் எது சரி. விஜய் முகத்தை காட்டும் பொழுது அவர் முதல்வராக போனார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு எப்படியோ ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், வேற வழியில ஏத்துதாகணும், யாரா இருந்தாலும் ஏத்துதாகணும், அது வழி. அப்ப அவர் ஒரு முதல்வர் இல்ல, நீங்க விஜய் மாமா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, அந்த மிக மோசமான பாட்டை போட்டு ஆட வைக்கிறாங்களே, என்ன கொடுமைங்க. என்ன அதுல ஒரு அமைச்சர் ஆடுறாரு, நாளைக்கு தொட்டப்பட்ட ரோட்ல முட்டை போராட்டம் மட்டும் தான் ஆடலீங்க. எனக்கு வருத்தம். நான் வந்து அந்த பாட்டும் கூடிய சீக்கிரம் ஆடுவாங்க. நான் என்ன கேட்கறேன், எந்த மனசுல பதிவு பண்ணுங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி தமிழ்நாட்டிலீங்க 51.5% உயர்கல்வி கொண்டு வந்த மாநிலங்க. நீங்க எங்க கொண்டு வந்து முட்டுச்சந்தில கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, என்ன நடக்குன்னா பெண்கள் உயர்கல்வியில் பயில்வதனுடைய அந்த பர்சன்டேஜ் 51.5. வேற எந்த மாநிலம் நீங்க வந்து எந்த வட மாநிலத்தோட கம்பேர் பண்ணுங்க, தமிழ்நாட்டுல எந்த மாநிலம் கிடையாதுங்க. தமிழ்நாடு வளர்ந்துட்டு நம்ம பெருமைப்படுறோம், நம்ம தோலை விட்டு வட மாநிலத்துக்கெல்லாம் போன பெருமையா சொல்லுவோம். எப்படியா நீ வந்தீங்க 50% பெண் குழந்தைங்க நீ தூக்கிட்டு வந்து நிறுத்திட்டீங்களா? எப்படின்னாலும் நான் தேசிய அளவுல இருக்கிற கன்சல்டேஷன் எல்லாம் போகும்போது எங்கிட்ட கேட்பாங்க, ரொம்ப பெருமையா இருக்கும். நம்ம இப்ப என்ன நடக்குனாங்க, இந்த மாதிரி தவறான விதைகளை ஒழுக்கும் போது டிராப் அவுட் நடக்கும், பள்ளியை விட்டு இடைவெளி ஆவார்கள். ஏன்னா முன்னுதாரணமா காட்டப்படுவர் என்னவா இருக்காரு, முழுமையா படிச்சாரான்னு தெரியல, அவர் ஒரு டிராப் அவுட். நீங்க அதுக்காக நீ டிராப் அவுட் எல்லாம் முதல்வராக கூட நான் சொல்ல மாட்டேன், யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம் ஜனநாயகத்தில். நான் என்ன ரோல் மாடல், நான் எதை முதல்வர் எதை கத்து கொடுக்குறேன். நீங்க என்ன மதிப்பீடுகள்ங்க, நீங்க எந்த மதிப்பீடுகளை குழந்தைகிட்ட கூட்டுறீங்களோ, என்ன மதிப்பீடுகள் நீங்க அப்ப அவரை காட்டும் போது என்ன ஆயிடும், அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணும். அப்ப அதுக்கு அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி குழந்தைங்க பாடி வீடியோ வந்து என்ன அறங்க, என்ன அறம் இது? இது குழந்தை மீது நடக்கிற மிகப்பெரிய வன்முறை, மிகப்பெரிய கொடூரம், மிகப்பெரிய அநீதி. இப்ப நாளைக்கு அந்த குழந்தை வந்து நீங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு போறீங்க, நாளைக்கு அந்த குறிப்பிட்ட நடிகரா தான் மனசுல பதிஞ்சிருக்கு, முதல்வரா பதில. அப்ப அவரு தான் பள்ளிக்கூடத்துக்குலாம் போய் அவரெல்லாம் பெருசா படிக்கல, நம்மளும் போலாம் அப்படின்னு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்தாங்கன்னா இந்த குழந்தைக்கான பாதுகாப்பு யார்? இப்படி பள்ளியை விட்டு இடைவெளியாகிற குழந்தைகள் தான் உழைப்பாளராகிற குழந்தை தொழிலாளர், சைல்ட் லேபர், சைல்ட் மேரேஜ், சைல்டு அபியூஸ், சைல்டு ட்ரக், குழந்தையை பயன்படுத்தலாம் நடக்கு. யார் பாதுகாப்பு? எவ்வளவு கஷ்டப்பட்டுங்க கட்டமைப்பை கொண்டு வந்து நீங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு அமைப்புகளை உருவாக்கி ஒரு வலுவான ஒரு பாதையை உருவாக்கிட்டா நாளைக்கு தலைமுறை அழிந்து போயிடுங்க. இன்னைக்கு குழந்தை பருவம் அழிஞ்சிச்சுங்க. இன்னைக்கு இவங்க இருக்க பள்ளிக்கூடத்துல போய் எந்த பாட்டோ படைக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க, அதுவும் போச்சு. பிரசன்ட் கல்வி அறிவும் போச்சா, ஃபியூச்சரும் போச்சா, என்ன பண்ணுவீங்க? அதாவது எனக்கு நான் ஒரு ஆதங்கத்தின் உச்சத்துல சொல்றேன், ஒரு வருத்தம், ஒரு கோபம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து நான் ஏன்னா ஒரு குழந்தை பருவம்ங்கிறது வந்துங்க வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவத்தை முழுசு நாசமாக்குனதுக்கு அப்புறம் நாளைக்கு நல்ல நாடு இல்ல, நல்ல தலைமுறை இல்லைன்னு யாரை கேட்பீங்க நீங்க? நான் பெற்றோர்கிட்ட எல்லாம் கேட்கறேங்க, நான் தயவு செய்து பெற்றோர்கள் சிந்திங்க. ஏன்னா நமக்கு ஏன்னு கேட்கணும், சமுதாயத்துல ஏன்னு ஒரு கேள்வி கேட்கணும். வளர்ச்சியும் நம்ம நிறைய படிச்சுட்டு வட்டோம். நம்ம வந்து நமக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான தலைவர்கள் அம்பேத்கர், நம்ம பெரியார் போன்றவர்களை வாச்சு சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னு கேட்கணும், ஏன்னு கேட்கணும். இப்ப ஏன்னு கேட்கணுமே, யார் கேட்பா? அவன் ஆசிரியர்கள் எப்படி விட்டாங்க, தலைமை ஆசிரியர்கள் எப்படி விட்டாங்க, கல்வித்துறை எப்படி விட்டாங்க? யார் வேணா போலாமா? நாளைக்கு யார் வேணா அளவு போடுவீங்களான்னு சொல்லுங்க. யார் வேணா போய் என்ன பாட்டு எது வேணா போட்டாலும் எல்லாத்துக்கும் தயாரா? நான் அமைச்சரையும் தான் கேட்கிறேன், நான் தமிழ்நாடு அரசு கேட்கிறேன். இந்த அமைச்சர் கேட்கறீங்க அப்படின்றதுனால இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இதற்கு முன்னர் இது போன்ற தவறுகள் பள்ளிகள்ல நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, நடந்ததற்கு பிறகு அது ஒரு பிரச்சனையாக மாறினதற்கு பிறகு அந்த தவறு சுட்டி காட்டப்பட்ட பிறகு கடந்த கால அரசுகள்ல என்ன நடந்தது, இந்த அரசுல என்ன நடக்கல, நிறைய நடந்துச்சு. நீங்க வந்து போன அரசுக்கு முந்தின அரசு வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அரசுல பள்ளிகள்ல வந்து ஒரு சில சமய குழுக்கள் போய் காலையில மாலையில் பயிற்சிங்கிற முறையில போய் நின்று நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து கோவை போன்ற மாவட்டங்கள்ல சமூக அமைப்புகள், நம்ம திராவிட கழக அமைப்புகள், பெரியார் திராவிட கழகம் போன்ற அமைப்புகள் கொண்டு போய் கடுமையான அரசிட பேசி இப்படியெல்லாம் நடத்தக்கூடாது, மத வழிபாடுகள் பள்ளிக்கூடத்தில் கூட, பள்ளி வந்து மத சார்பற்றது, ஈவன் வந்து எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி நீங்க மத திணிப்பு இருக்கக்கூடாது,
அது வந்து சிறுபான்மை பள்ளினா சிறுபான்மைக்கான விஷயங்கள் உண்டு, ஆனா அங்கேயும் திணிக்க கூடாதுன்னு எல்லாமே நடந்துச்சு. நீங்க பள்ளியில வந்து ஒரு சில பள்ளியில வந்து ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை. அதே மாதிரி சாதி கயிறு கட்டின போது உங்களுக்கு தெரியும், சாதி கயிறு கட்டும் போது அறுக்கணுங்கிற விஷயம் அப்பெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் கேட்கிறாங்க. அதே மாதிரிதான் போனதுல வந்து கண்டெல்லாம் வந்து பேசுறாங்க, ஒரு மூட நம்பிக்கையோட பேசுறாங்க, ஒரு சூடோ சயின்ஸ், ஒரு குழந்தைகளுக்கு எதிரான விஷயம், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, அடுத்து வந்து இந்த மாதிரி ஒப்பீடுகள் செஞ்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் வந்து பள்ளிகள்ல வந்து குழந்தைகளை மாண்பை சிதைக்கிற மாதிரி அழுக வைக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது கடுமையான வந்து உடனே கூப்பிட்டு வச்சு அரசாங்கமே இந்த நடிகர்கிட்டே சொன்னாங்க, எல்லாத்துக்கும் வந்து வழிமுறைகளை உருவாக்குனாங்க. எல்லாமே மொத்தமா முடிஞ்சு போச்சு, எல்லாம் புல்டோஸ் பண்ணிட்டாங்களே. இது எப்படி இப்போ இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, நடந்ததற்கு பிறகு அரசு தரப்புல இருந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பு இல்ல இதை இனிமேல் செய்யக்கூடாது இந்த மாதிரியான கருத்துக்கள் குறைந்தபட்சம் உங்கள்கிட்டயாவது முன்வைக்கப்பட்டதா? தெரியாம செஞ்சுட்டாங்க? யார்ட்டையுமே சொல்லிங்களே, நாங்க எங்கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்ப நாங்களும் சாதாரண சாமானியம் தான், நாங்களும் ஒரு சிவில் சொசைட்டி சமூக அமைப்பு தான், நாங்க பெரிய ஒரு அரசு அல்ல. அரசு யார்கிட்ட சொல்லணும்? ஒண்ணு இல்லைங்க, ஒரு மக்கள் நலன் விரும்புற அரசு விட்டுருங்க, மக்கள் நலன் விட்டுருங்க, ஒரு குழந்தை நலன் விரும்புற அரசுன்னா கூட வச்சுங்க. அப்படி செய்யறாங்களா இல்லையோ, அதாவது ஒரு அட்லீஸ்ட் நீங்க சொல்ற சமூக வலைத்தளங்கள்ல கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இப்படி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏதாவது போட்டாங்களா? போடல. ரெண்டாவது கல்வித்துறையில கூப்பிட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உள்ள அலோவ் பண்ணக்கூடாது சொன்னாங்களா? சொல்லல. யார் மேல எந்த நடவடிக்கை சொல்லவே இல்லைங்க, சொல்லவே கிடையாது. அப்ப எப்ப என்ன நம்பிக்கையில என் குழந்தைய நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவேன்? எந்த நம்பிக்கையில நான் குழந்தைகளுக்கு அனுப்புவேன்? எங்கேயோ பரவாயில்ல, ஏதோ ஒரு பெற்றோர்கள் வந்து அந்த முதல்வர் முகத்தை வரைகிற ஒரு 3 மணி நேரத்துக்கு பண்ண போய் எதிர்த்திருக்காங்க, கின்னஸ் ரெக்கார்டை கத்தி இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பள்ளியில வந்து இது ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி ஏதோ ஒரு கொடுத்தாங்க, ஸ்டிக்கர் மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஒரு 2 பெற்றோர், எல்லா பெற்றோரும் சொல்லணுங்க. நான் வந்து நான் முதல்வரா நான் எந்த விதமான எதிராக சொல்லவே இல்லை. இப்ப என்னன்னா பெற்றோர்களுக்கே வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அபிமானம் இருக்கு. இப்போ அதன் அடிப்படையில அவங்க குழந்தைகள் தாங்கள் செய்வதை குழந்தைகள் செய்வது தவறு இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நீங்க என்ன ஒரு அறிவுரை என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? இப்போ நான் வந்து பாட்டு பாடுறேன், நான் விஜய் வந்து என்னுடைய ஃபேனா பாக்குறேன், ஆனா என் குழந்தை அப்படி பார்ப்பது தவறு இல்லைன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது எந்த வகையில தவறுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கும். இல்ல, அதாவது ஒண்ணு இல்லைங்க, அதாவது அது வந்து எப்படின்னா பொது தளத்துன்னு ஒண்ணு இருக்கு. நீ வீட்டுல நீங்க எது வேணா பாருங்க, நீ யார் ரசிகரா இருங்க, யார் ரசிக்க வேண்டாம், யார் ரசிகருக்கான விஷயம், அது எந்த பாதிப்பை ஏற்படுத்துன்னு பாருங்க. அது வந்து என்னன்னா குழந்தைக்கு வந்து நீங்க வந்து பெரியவங்களா இருக்கு, குழந்தைக்கு அது என்ன பாதிப்பு ஏற்படுத்த தெரியாது. அப்ப குழந்தைட்டு உட்காந்து பேசுறமா, நீ நடிப்ப நடிகனா பாரு அப்படிங்கிற விஷயமே நடிக்கிறேன். இப்போ நீங்க ஒன்றும் இல்லைங்க, 55 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் நிறைய பேர் சிகரெட் ஸ்மோக் பண்றவங்கள போய் நீங்க கேட்டு பாருங்க, ஒரு 60 வயசுல இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, எப்படியா ஸ்மோக் பண்ண. அந்த நடிகர் அப்படி தூக்கி போட்டு அப்படி எடுத்து வாயில வச்சு ஸ்மோக் பண்ண பார்த்தங்க, அட்டகாசமா இருந்துச்சுங்க. நான் பண்ண என்னால் வெளியே வரவே முடியல. இப்ப அந்த நடிகர் வந்து சாமியார் மாதிரி ஆயிட்டாரு, அவர் புனிதர் மாதிரி ஆயிட்டாரு. ஆனா புனிதரை பார்த்தவங்களோட நிலைமை என்ன? இன்னைக்கு கேன்சர் வந்து செத்தவங்க எத்தனை பேரு? அது எப்ப பாதிப்பு ஏற்படுத்தும்? அது அப்பனுக்கும் தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது. உண்மை சொல்றேன், யாருக்குன்னு. அப்ப என்ன புரிதல்னு? இப்ப இதனால் ஏற்படுகிற பாதிப்பு இன்னைக்கு அல்ல, இது ஒரு கேன்சர், எப்ப வேணாலும் வெளிப்படும், எப்பவோ நாசமாக்கும். தயவு செய்து பெற்றோர்களே, நீங்க தான் கெட்டு அழிஞ்சீங்கன்னா குழந்தைகளை விடுங்க. அவர்களோட நான் அப்படியே வார்த்தை சொல்றேன், அவர்களை சரியான பாதைக்கு விட்டுங்க, படிக்க வைங்க, அவங்க புத்தகம் கொண்டு போங்க, நூலகங்கள் கொண்டு போங்க, நூலகங்களை திறந்து வச்சிருக்காங்க, படைப்பகங்கள் இருக்கு, அப்படி போங்கன்னு அந்த பக்கம் திசையை நோக்கி இழுத்துட்டு போயிட்டு போனா நீங்க கொண்டு போய் எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க? தியேட்டர் கொண்டு நிறுத்திட்டீங்களா? நீங்க என்ன திரும்ப நான் தியேட்டர் போக கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க எது சரி எது தப்பாம இருக்குல்ல, எது சரி? நீங்க வந்து அந்த குழந்தை அந்த பாட்டு பாடுது, அந்த பாட்டோட பாடல் பொருள் என்னங்க? என்ன பொருள்? அந்த பொருள் என்ன இருக்கு? எதுக்கு? அப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் உணர்ச்சி தளத்துல அணுகுறீங்களே. இப்ப நீங்க சினிமால நீங்க உணர்ச்சியாளரா இருக்கலாம், நீங்க சமூகத்துல ஒரு குழந்தைய அறிவுள்ளவர்களா ஆக்கணும்ல, ஒரு உணர்ச்சி தளத்துல அறிவு தளத்துக்கு வரணும். இப்ப நீங்களும் தான் போயிட்டீங்க, குழந்தைங்க எடுத்துட்டீங்க, யார் பண்ணோம்? பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இப்ப தலைமுறை அழிப்புங்க, நீங்க வந்து அடுத்த தலைமுறை அழிப்பு. நீங்க வந்து என்னன்னா நம்ம நீங்க வேற எந்த மாநிலமா போய் தொலைட்டுங்க, நான் பீகாரோ உத்தரப்பிரதேசம் எனக்கு பரவாயில்ல, அப்படித்தான் பின்னணி அவங்க வந்தாங்க அப்படின்னு. இப்ப ஒரு கட்டமைப்புல வந்து ஒரு அழகான இடத்துல மேல நிறுத்திட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட். நீங்க வந்து அதுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சா? காண்பிக்கப்பட்ட அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா வந்து சமூகத்துல பரவலாக எல்லோரும் இருந்தார்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா குறைந்தபட்சம் அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு சோசியலா ஒரு கான்சியஸ் எல்லாருக்கும். தமிழ்நாடு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிம்பம் இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க வெளியில போனீங்கன்னா அது வந்து பிம்பம் இருக்கு, இப்படி இருப்பாங்க தமிழ்நாடு மக்கள், இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இப்படி இருப்பாங்க. இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆயிடுனாங்க, இது வந்து முழுசு டெமாலிஷ் பண்ணியாச்சு, திரும்ப உடைச்சாச்சு. இப்ப திரும்ப ரீபில்ட் பண்றது கஷ்டங்க. இப்ப நீங்க வரலாற்று பின்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 60களில் வந்து பீகாருக்கு தமிழ்நாடு பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க.
நீங்க எடுத்து பாத்தீங்க, இப்ப நம்முடைய மக்கள் தொகையா இருந்தாலும் சரி, கல்வி அறிவு ஒட்டி பார்த்தாலும் நம்ம பெருசா வித்தியாசம் இருக்காது. நீங்க இப்ப 2025 எடுத்து பாருங்க, பீகாருக்கு நமக்கு வித்தியாசம் என்ன, ஜிடிபில இருந்து எடுத்துங்க, எதுக்கோ நடந்திருக்கு. இது நீங்க ஆட்சியாளர்களுக்குள்ள நிறைய குற்றங்கள் இருந்திருக்கு, கரப்ஷன் இருந்திருக்கு, அதெல்லாம் சரி. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எது மாநிலம்னு வரும்போது ஏதாவது ஒன்று இழுத்துட்டு போன கொண்டு போயிட்டாங்களே, நீங்க அதை எடுத்துட்டு வந்துடாதீங்க. ஏன்னா கல்விங்கிறதுங்க, பள்ளிங்கிறது, குழந்தைகள்ங்கிறது ஒரு ஒரு மனித வளம் சார்ந்த விஷயங்க. அதை நாசமாக்காதீங்கன்னு தான் சொல்றேன். நாட்டின் எதிர்காலம் சார்ந்த விஷயம். நிகழ்காலமும் குழந்தமை, எதிர்காலங்கிறது அவங்களோட ரெண்டையும் நாசமாக்கிட்டீங்கன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? இறுதியா இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று, உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பள்ளிக்கு போறாரு, அங்க இருக்கக்கூடிய குழந்தையை அவர் தொடக்கூடிய விதம் அப்படி சாதாரணமாவே பொது இடங்கள்ல இப்படியாக செய்வதற்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு கூச்சம் அப்படின்றது இருக்கும். அதை கூச்சம் இல்லாம அந்த விஷயத்தை அவர் செய்யறாரு அப்படின்னா, அவர் எதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு? இவ்வளவு நாளா நான் செய்யறது இது சரி தவறுன்னு புரிந்து கொள்ள முடியாத ஒருத்தர் தான் இன்னைக்கு அமைச்சரா உட்காந்துருக்கிறாரா, இல்ல தெரிஞ்சே அதை செய்தாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி எளிமையா நான் சொல்ல முடியாது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் தேசிய கட்சியினுடைய பொறுப்பாளர்ல இருந்தவர். அவர் இல்லைன்னு ஒரு அமைச்சரா நீங்க எப்படி வேணா, நீ தனிப்பட்ட நபரை நீங்க எப்படி வேணா குத்தாட்டம் போடுங்க, எது வேணா போடுங்க, அது குழந்தை மீது நடத்த பாலியல் வன்முறை தான். ஆமா, போக்சோ சட்டத்தின் படிங்க. போக்சோ சட்டம் அப்படிங்கிறது எல்லா உடல் உறவு, பெனட்ரேஷன் அப்படி இல்லை, அது தொடுதல் தடவுதல் இருந்து எல்லாமே இருக்கு. என்ன சிக்கல பொது இடமா போச்சு. அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு நான் பாராட்டினா தாளாட்டினான்றாங்க, கடைசியில அது நிக்காது கேஸ். அதனால என்னாச்சுன்னா மிகப்பெரிய வன்முறை. என் உடல் என்னோட உரிமை, யார் தொடலாம் யார் தொடக்கூடாது, அந்த குழந்தையோட உரிமை, அதுதான் சட்டம் சொல்லுது. என்னோட உடல் நீ யார் வேணா தொடலாம்னு தொட முடியாது. நீ பெரிய கெஸ்டா இருக்கலாம், நீ அமைச்சரா கூட இருக்கலாம், குழந்தைக்கே அனுமதி இல்ல. உடலை நீ தொட்டுக்கொள்னு சொல்வதற்கு குழந்தை அனுமதி இல்லை. ஏன்னா குழந்தை மைனர். அது ஒண்ணு. ரெண்டாவது அது உரிமை, அது போக்சோ கிளீனா சொல்லுது. அப்ப நீங்க யாராவது இருங்க, நீங்க அமைச்சரா இருங்க, முதலமைச்சரா இருக்கணும். அப்ப யார் என்ன அர்த்தம்? அப்ப சட்டத்தின் ஆட்சியின்படி என்ன அர்த்தம்? அப்ப நீங்க ஒரு உணர்ச்சி தளத்துல இருக்கிறீங்களா? என்னோட பேரம் பேத்தின்னு சொன்ன அப்படி சொல்ற, என்னோட பேரம் பேத்தினா கூட நான் அப்படி தொட முடியாது. என்னோட பேரம் பேத்திங்கிறதே தவறு. என்னோட பேரம் பேத்தி அடிக்கலாமா? அடிக்க முடியாது, அடிக்க கூடாது. யாரையும் அடிப்பதற்கு உரிமை கிடையாது. யாரும் தொடர்ந்து சட்டம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவு வன்முறை, என்ன தவறான முன்னுதாரணத்தை காட்டு. நாளைக்கு ஒரு அமைச்சரே காட்டினார்னா, நாளைக்கு ஒரு வட்ட செயலாளர் என்ன பண்ணுவாங்க? குழந்தைக்கு போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அதுக்கு அவருக்கு பதில் சொல்றாரு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பதில்? இது நான் திட்டமிட்டு என்னோட இன்டென்ஷனோட செய்யல, நான் நடந்துருச்சு, இது தவறுன்னு நினைக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? அப்ப குழந்தைன்னு உங்களோட பார்வையே இல்லையா? குழந்தைன்னு உங்களுக்கு பார்வை கிடையாதா? எனக்கு என்ன வருத்தம், அந்த குழந்தைகளுக்கு அந்த பொலிட்டிக்கல் வில்லே கிடையாதுங்க. 18 வயசு கீழே இருக்கிறாங்க, வாக்காளர் கிடையாது. வாக்கு வங்கியில் ஒரு இடத்துல சொல்றீங்க, எப்படி வேணா பண்ணிடலாம், நாசமாக்கலாம், சூறையாடலாங்கிற என்ன இருக்கு பாருங்க. அதன் அடிப்படை தான் அது. சரி, இதை கண்காணிப்பதற்கான மாநில அளவில் ஒரு அமைப்பு இருக்கு, தேசிய அளவில் ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புகள்லாம் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டால் ஒரு சின்ன நோட்டீஸாவது அனுப்பணுமா? அனுப்பியிருக்கணும். சுமோட்டோ தன்னிச்சையாக பண்ணிருக்கணும். யார் பண்ணுவான்? இந்த அரசாங்கத்துல பண்ண முடியுமா? இந்த அரசாங்கத்துல பெட்டிஷன் போடுவாங்கிறீங்க? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுத்துருக்கோம், அதுக்காக பதில் சொன்னாங்களா? கிடையாது. எங்க அமைப்பே இல்லாம இருக்கே, அமைப்புல தலைமை கிடையாது, அடுத்த அமைப்புக்கு நிதி ஒதுக்குறது கிடையாது, அமைப்புல சரியான ஆளுகளை ஃபாலோ பண்றது கிடையாது, அதுக்கான நிர்வாக கட்டமைப்பு கிடையாது, எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. இப்ப குழந்தைகளுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது அங்கங்க துண்டு நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு அச்ச உணர்வோட தமிழ்நாட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? இல்ல இவ்வளவு நாள் குழந்தைகள் நடந்திருக்கு, இவ்வளவு வன்முறை நடந்திருக்கு, ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சீங்களா? இன்னைக்கு ரிவ்யூ மீட்டிங் கூட எங்க செய்தித்தாள காட்டுங்க, ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு, இவ்வளவு பாலியல் வன்முறை நடந்திருக்கு, அமைப்புகள் இருக்கிறீங்க, காவல்துறை வாங்க, எல்லாரும் உட்காந்து பேசுறீங்களா? அதை ஏதாவது முடிவெடுத்தீங்களா? குறிப்பா குழந்தைகளோட பாதுகாப்புக்கு என்ன பண்ணலாம்? இப்ப இருக்கிற அமைப்புல வலுவா இருக்கா? எங்க கோட்டை விட்டாங்களா? என்ன காரணம்? ஏன் என்ன பண்ணா? அப்படியே பேசுறீங்களா? இல்ல அதுக்கு ஒரு மாவட்ட அளவுல ரிவ்யூ பண்ணீங்களா? இல்ல ஒரு எஸ்பி வச்சு ஒரு மீட்டிங் போட்டீங்களா? இல்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல போக்சோ அதிகரிச்சு அந்த மாவட்டங்கள் போய் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணலையே. என்னங்க, எங்க கொண்டு போய் எங்க குழந்தை விடுறதுங்க? இப்படி கேட்கும் பொழுது பொதுவா இப்படியான கேள்விகள் எழுப்பப்படும் போது வெறும் இந்த இஷ்யூ சம்மந்தமா இல்லாம எந்த இஷ்யூ சம்மந்தமான கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்தோம், எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ட்ரெண்டா இருக்கு. இந்த விஷயத்துல அப்படியாக நேரம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இது பேரிடருங்க. இந்த உங்களுக்கு ஒரு குழந்தை மீது நடக்கிற வன்முறைங்கிறது மிகப்பெரிய பேரிடரா பாக்கணுங்க. ஏன்னா திரும்பி கட்டமைக்க முடியாது. நீங்க ஒரு குழந்தை மீது ஒரு பாலியல் வன்முறை நடந்துச்சுன்னா அந்த வாழ்நாள் முழுவதும் வடு இருக்குறாங்க. அது நீங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லை. அது என்னன்னா, நீங்க எதை கத்துக்கலாம்? நிர்வாகத்தை கத்துக்கலாங்க. நீங்க என்னோட வீட்டுல குழந்தை பாதுகாப்பு இல்லை, அப்புறம் அப்பா அம்மாக்கு எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கல, இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன் சொல்ல முடியாதா?
எல்லாத்துக்கும் ஒரு சமூக அக்கறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்பதான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியாது, ஒரு அப்பா அம்மா சொல்லுவாங்களா? அப்ப நீங்க என்ன உங்க பக்கத்துல யாரை வச்சிருக்கணும்? ஒரு சரியானவர் குழந்தைகளுக்கான அமைப்புகளை வச்சுட்டு நீங்க இப்படி நடந்திருக்கு, என்ன பண்ணலாம், இப்ப போன தடவை என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளவு 40 அதிகரிச்சிருக்கு, என்ன காரணம், இங்க சிக்கல்கள் யாரோட காரணம், இல்ல வட மாநில தொழிலாளர் அதிகமா வராங்க அந்த பிரச்சனையா, இல்ல இங்க தங்க வச்சிருக்கான பிரச்சனையா, ஏதாவது உட்காந்து பேசணும்ல. அப்ப உங்களுக்கு தெரியாது. 6 மாசத்துல நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் கணக்குக்கு வந்து நீங்க 15 குழந்தை 16 குழந்தை போச்சுன்னா என்ன ஆயிடும்? 6 மாசத்துக்கு எத்தனை குழந்தை ஆகும்? அப்ப எப்படி பாதுகாக்கிறது? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் கத்துக்கணுங்க, ஒவ்வொரு நொடியும் கத்துக்க வேண்டியது. நீங்க ஒரு பேரிடர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீ தயாரிக்கிறீங்களா இல்ல பரவாயில்ல ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து நீங்க பேரிடர் நீங்க எதிர்கொள்வீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு அரசு இதுக்கே இல்ல, இப்ப நெல்நில பிரச்சனை வருது, வெப்ப பிரச்சனை வருது, நீங்க உலகம் முழுது பிரச்சனை இருக்கு, அதிகமான பாதிப்புல சேர்த்து குழந்தைகள் தாங்கிறாங்க. என்ன திட்டம் வச்சிருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுல? என்ன திட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு? ஒரு பக்கம் நடந்து முடிச்சுக்க நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலை செய்யறது இல்ல. இந்த மாதிரி ஒரு செயற்கை பேரிடர் போன எல்நிலோ ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை வருது, நிறைய பாதிப்புல வறட்சி அதிகமாகும், குழந்தைகள் மீது நடக்கிற வன்முறை அதிகரிக்கும், குழந்தை பஞ்சத்துல போகணும். யாரு? உலகம் முழுதும் கதறாங்க, ஐநா கதறுது, உலகத்தில் இருக்கிற அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஒர்க் பண்றவங்களும் இருக்கும். தமிழ்நாட்டோட இன்னைக்கு அதுக்கான எதிர்கொள்வதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, யுக்தி என்ன, அதை பேச வேண்டாமா? அதுக்கு வந்து பேச மாட்டீங்களா நீங்க? அப்ப என்ன நீங்க என்ன அடிப்படையில் நீங்க குழந்தைய நான் வந்து தமிழ்நாட்டுல பாதுகாக்கிறது? அப்ப குழந்தைங்கள நீங்க ஒரு 3ஆம் தர பார்வை தான் பாப்பீங்களா? எவ்வளவு சிக்கலான நிலைங்க. நீங்க வந்து நடந்துருச்சு அப்படின்னா திரும்ப அந்த குழந்தையோட திரும்ப நார்மல்சி திரும்ப கொண்டு வர ரொம்ப கஷ்டங்கிறாங்க எல்லாத்திலையும். ஒரு கொத்தடிமை குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை உழைப்பால் திரும்ப நார்மல்சி இயல்பு நிலைக்கு குழந்தை திரும்புவது ரொம்ப கஷ்டம். நீங்க எல்லாமே சொல்றாங்க ரெஸ்டோரேஷன் பண்ணவே முடியாது, ரீபில்டும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க நீங்க? ரொம்ப வருத்தமான மன உளைச்சலோட தான் நான் பேசுறேன். நான் வந்து கோபமும் இல்ல ஆத்திரமும் இல்ல தாண்டி ஒரு மன உளைச்சலோட இருந்து தான் பேசுறேன் இந்த இடத்துல. இத்தனை ஆண்டுகள் குழந்தைகளுக்காக வேலை செய்தவன்ற அடிப்படையில இப்ப நடக்கக்கூடிய அந்த அபாயம், எதிர்வரக்கூடிய அபாயத்தை புரிந்து நீங்க பேசுறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. நிச்சயமாக உடனடியாக இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அரசு குறைந்தபட்சம் இனி இதுக்கு முன்னாடி செய்யலைனாலும் இனிமேல் இதை கவனம் எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு அப்படின்றத அழுத்தி சொல்லியிருக்கிறீங்க. நடக்குதான்னு பார்ப்போம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.